ಮುಷ್ಯವಾಗನ ಮೋದಗಸ್ತ ಸಾಂಬ್ರಕರಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನರೂಪ ಮಹೇಶ್ವರಭದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரட்சமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவோட பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் மாத பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது வருகின்ற ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்தில் வருது ஆவணி. காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ரிட்ராகேஷனாக இருக்கிறார். நம்ம இந்த ரிட்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ளத பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த ஆவணி மாத பலன்கள், இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாதங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 23/8 ஆவணி மூலம் மற்றும் வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு வருடத்திற்கு 8 முறை தான் வரும். அப்படி வருது இந்த ஆவணி மாதத்தில் 23/8/2026 வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 26/8/2026 இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அப்படி வரக்கூடியவங்களுக்கு ருக் வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உபகர்மா அப்படின்னாக்க பூனல் மாற்றக்கூடிய வைபவம். இதை தவிர மலையாள மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் வருது. அந்த 26/8 ஓணம் பண்டிகை வருது. அதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க 27/8/2026 யஜுர்வேத உபகர்மா. இந்த யஜுர்வேதக்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு பூனல் மாற்றக்கூடிய வைபவம் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தேவிகள்லேயே முக்கியமான தேவி அப்படின்றது காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவி இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்தாலும் நம்ம அந்த காயத்ரி தேவத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னால் ஓம் போர்போசம் சத்வரேண்யம் மர்க்கோ தேவசிய தீமகி திரியோ யோன பிரஜோதியாத், நாம் தெரிஞ்சும் தெரியாத செய்த அத்தனை பாவங்களும், அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது உயர்ந்த மாதாவான காயத்ரி மாதாவை கும்பிடக்கூடிய நாள் அன்னைக்கு காயத்ரி ஜபம். அது கூட பார்த்தோம்னாக்க ஒரு சில மக்கள் வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாளும் அன்னைக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/9 நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடுவோம். அப்படி எம்பெருமான் யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ண பகவானுக்கு உண்டான கோகுலாஷ்டமி அல்லது ஜென்மாஷ்டமி அப்படின்னு பேர். அந்த உயர்ந்த பண்டிகை வரக்கூடிய நாள் 4/9/2026. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/9/2026 சாம வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க உபகர்மா பூனல் மாற்றக்கூடிய வைபவங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பாலகங்காதர திலகரால் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் விநாயகர் சதுர்த்தி. ஆரம்ப காலகட்டங்களில்
சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படலை. ஆங்கிலேயருடைய அடக்குமுறை இருந்ததுனால மீட்டிங் எதுவும் போட முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கருத்துக்களை வெளி சொல்ல முடியாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் விநாயகரை வச்சு விநாயகர் சதுர்த்தி மூலியமாக இந்துக்களுடைய எழுச்சியை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி. இது முன்னாடி ஒரு சில மாவட்டங்களில், ஒரு சில மாநிலங்களில் மட்டும் கொண்டாடப்பட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சத்ரபதி வீர சிவாஜி பிறந்த இடத்துலன மகாராஷ்டிராவில் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு உலகத்தில் உள்ள 197 நாடுலையும் உள்ள இந்துக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அவங்களால் கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி. நம்ம அதில் வீட்டில் வச்சு களிமண்ணால் விநாயகரை செஞ்சு வணங்கி அவருக்கு உண்டான மோதகம் எல்லாம் படைச்சிட்டு ஒன்று ஒத்தைப்படையில் வரக்கூடிய நாள், 3வது நாளோ அல்லது 5வது நாளோ அல்லது 7வது நாளோ கிணற்றுல விசர்ஜனம் செய்யக்கூடிய நாள். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ஒவ்வொரு பாரம்பரியமாக இந்துவில் பிறந்த அத்தனை பேருக்கும் முக்கியமான விழாவான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய நாள். அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்தாக்க, கடந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஆடி மாதம், ஆடி மாதத்தில் என்ன பண்ணோம், அம்மன்களுக்கு திருவிழாக்கள் வச்சுருந்தோம். அம்மன்களுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாரும் பயிர் பண்ணிட்டு அந்த விவசாயிங்க சிரமப்படக்கூடிய காலகட்டங்களில் ஊரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது அந்த விவசாயிகளோட பசி ஆத்துறது. போன மாதம் அம்மன் மாதம், இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்க விநாயகர் மாதம், அதே போல் ஆவணி மூலம், வாஸ்து, இத்தனை வசந்த திதிகளும் இத்தனை வசந்த நாட்களும் வரக்கூடிய நாள். சரி, இப்போ இந்த 31 நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? தனுசு ராசி நேயர்களே, தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். என்ன சார் இது 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காருன்னு சொல்றீங்களே, மறைஞ்சிருக்காரு. மறைந்து இருந்தாலும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமான ஒரு கம்பீரமான நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவில் பிரச்சனை இருக்காது. அதோட பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைகிறது. சரி, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போயிருக்கார். 5, 12 அதிபதி 7ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் அதிகமான முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்களேனால் தூக்கம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு கேட்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 9, 10 அதிபதியான தர்ம கர்ம அதிபதி 2 பேரும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்று போறதும், 9ஆம் இடத்தில் 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருப்பதும் இந்த மாசத்துல நடக்கிறது. அதனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்கன்னா உங்க பணம் மொத்தத்தையும் கொடுக்கறதில்ல, உங்களால் முடிந்த அளவிற்கு பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 9ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், புதனும் 18ஆம் தேதியிலேருந்து அங்க வந்துடுறார். அதோட 3ஆம் தேதி அன்னைக்கு அவர் 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால 9, 10 அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போறார். அதனால தொழிலில் பெரிய லாபம், பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் எடுத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. சரி, இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 6, 11க்கு அதிபதி, அவர் ஆட்சி பெற்று போய் 11ஆம் இடத்துக்கு வர்றது எந்த அளவு மாற்றங்களை கொடுக்கும்? அது தவிர 5ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து என்ன மாறுதல்களை கொடுப்பார் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். நல்லா அற்புதமா சொன்னீங்கய்யா. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னரோட குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை உண்டாடுவார். 5 குடையவர் 7ல் ஏறி இருக்காரு. அதே போல நீண்ட நாட்களாக பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும். ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. மறைந்த இடத்திலிருந்து பொருளாதாரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதுல இன்னொரு விசேஷம் பார்த்தோம் அப்படின்னாக்க 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. புகழின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் வழியில் உள்ள சொத்துல சில லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் மட்டும் தனிச்சிருந்தா பரவாயில்ல, கூட சர்ப கிரகமான கேதுவும் இருக்கிறதுனால தந்தை வழியில் உள்ள சொத்துல லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால எச்சரிக்கையா இருந்தால்
பிரச்சனைகளை சமாளிக்கலாமா? சமாளிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம். 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க 1/9/2016 வரை 2026 வரையிலும் சுக்கிர பகவான் நீச்ச நிலையில இருக்கிறாரு. தொழில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் 1/9/2000 அப்புறம் துலாத்துக்கு ஆட்சி பெற்று வர்றாரு. அந்த இடத்துல புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுறாரு. அப்ப அந்த புத பகவான் மூல திரிகோணம் பெறும்பொழுது பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும். அனலைசிங் கிரகம் நல்ல வலு பெறும்பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானம் நல்லா இருக்கும். அந்த சுக்கிரன் அப்படின்றது கலைத்துறையை சேர்ந்தவங்க, எழுத்துத்துறையை சேர்ந்தவங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தா சின்னத்திரை பெரிய திரைக்கு பின்னாடி இருந்து இயக்கவர்கள், கேமராமேன், லைட்மேன் எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். இதில் பார்த்தோம்னாக்க ராசிநாதனான குரு 8ஆம் இடத்துல இருந்து அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அதே போல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உள்ள அர்த்த ஆஷ்டம சனியை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க, வீடை ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, வீடு புதுசா வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல நிலை இருக்கும். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சியும், 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியும், 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சியும், 12ஆம் இடத்தை உங்களுடைய ராசி அதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனாலையும், அதே போல 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய விசேஷ பார்வையா பார்க்கறதுனாலையும் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு எல்லாத்திலையுமே வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த தனுர் ராசியை சேர்ந்த நண்பர்கள் CA, ICAA, ACS படிக்கக்கூடியவங்க, அதே போல IIT, JEE, நீட் படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி சாமி, எல்லாமே நல்லது சொல்லிட்டீங்களே, அடுத்தது ஒன்று சொல்லுவீங்களே, இந்த சந்திராசிரமம்னு ஒன்று சொல்லுவீங்களே. ஆமாம், கண்டிப்பாக சந்திராசிரமம். ஜனன சந்திரனிலிருந்து கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது சந்திர ஆஷ்டம தினங்கள். அப்படி இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் தவிர்க்கணும் அப்படின்னா 7/9/2026, 8/9/2026 மற்றும் 9/9/2026 இந்த 3 நாளும் சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்கள்ல புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா இருக்குமா? சிறந்ததா இருக்கும். சரி, அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்கல, தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதனால கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருச்சி பக்கத்துல பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அப்படின்றது தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோயில். அப்ப அந்த தனுர் ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு திருப்பட்டூர்னு பேரு, அங்க உள்ள இவருக்கு பேரு பிரம்மபுரீஸ்வரர் பேரு, அவர் பாதத்துல எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னாக்க மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் ஏற்படும். சாமி, எனக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு புராதன ஈஸ்வரன் கோயில உள்ள நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு நெய்தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல அந்த மாசத்துல வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானின் அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 1/54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டு வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் விலகும். திருப்பட்டூர் போனா திருப்பம் வருமா? திருப்பம் வரும். பிரம்மபுரீஸ்வரர் பாதத்துல வச்சுட்டு வந்தோம்னா மாற்றம் வருமா? மாற்றம் வரும். இதை செஞ்சோம் அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையில ஏற்றம் வருமா? ஏற்றம் வரும். சரி, இந்த ஆவணி மாசம் தொடங்கக்கூடிய 18/8/2026 17/9/2026 வரையிலும் உள்ள 31 நாளைக்கு இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, தனுசுவை பொறுத்தவரை ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால் நிலத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. 9, 10, 11 அதிபதிகள் எல்லாமே அவர்கள் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. தர்மகர்மாதிபதி யோகம் இருப்பதனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய, பொது காரியங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.
தங்கம் சார்ந்த பொருட்கள், தங்கம் சார்ந்த வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர குரு தொழில் செய்பவர்கள் சொல்லிக் கொடுப்பது, கற்பிப்பது, கற்பிக்க வைப்பது, இது ரெண்டுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் அவர்கள் இந்த அவங்களுடைய கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகம் ஷார்ட் ட்ரிப்பில். அதை தவிர புதிய வேலையின் மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, சூட்டின் மழையாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கும். கணிதம் சம்பந்தப்பட்ட, பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும், தொழிலில் அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பும், தாயினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பராபவ வருஷத்தில் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.